ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் ஒரு வழியாக இந்தியா பாகிஸ்தானும் எதிரே பார்க்குற மாதிரி இருக்குங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாட்டியும் நம்ம ஈஸ்வரி பாட்டியும் பார்த்துக்கிறதாங்க. நம்ம ராதிகாவோட அம்மாவும் பார்த்துக்கிறதும், நம்ம ஈஸ்வரி பாட்டி பார்த்துக்கிறதும். ஏய், நீ எனக்கு எதிரி, நான் உனக்கு எதிரிடி, உன்னை சொல்லி அடிக்கிறேன்டி, கில்லி மாதிரி சும்மா தட்டி தூக்குறேன்டி அப்படின்றாங்க. பக்கம் பக்கமாக மனசுக்குள்ளே டைலாக் எடுத்து பேசிக்கிட்டது போதும், உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கூப்பிட்டு உட்காருங்கத்தன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப நேரம் இவங்க வெளியே உட்காந்துருக்காங்க. நம்ம ராதிகாவும் கோபியும் மேலே பேசலான்ட்டு மேலே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். மாமியாரை வந்து அதை கவனிக்கிறத விட்டு உனக்கு என்னடி ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாத்திக்கு சும்மா கெத்த காமிக்கிறாங்க. ராதிகான்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்டனே, நீ இப்போ எதுக்கு அவளை கூப்பிட்றன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லைங்க, ஏன் இருக்கிறதுலே உன் புள்ள மட்டும் தான் புள்ள பெற்றுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டை சொன்னோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? உன்னை சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன், நீ வந்ததே பிடிக்கல அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டாங்க. நீ இருடி, நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறேன், நீ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டேரெக்டாக சொல்கிறாங்க. என்னையா நடக்குது இங்கே? ரெண்டு பேரும் அடிச்சுக்காத குறைதாங்க. வில்லினா இப்படி தான் இருக்கணும், வரே வா, வில்லினா சும்மா வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி இருந்துட்டு சமாதானம் பண்ணுறாங்க. யாரை? ராதிகாவை. இந்த மாதிரி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து தப்புன்னு நீ நினச்சிட்டு இருக்கா? இல்லை, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து சொல்ல, இவங்க ஒரு பக்கத்து உங்கள் அம்மா வந்து பெரிய தப்பாக போகுது, உங்கள் அம்மாவும் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே அப்படிச்சுக்கிறீங்க உங்கள் அம்மாவை ரெண்டு பேர்த்தையும் உள்ளே விட்டு. இன்னொரு பக்கம் சோக கடலில் மூழ்கி இருக்காங்க பாக்கியா குடும்பம். ஒன்னே இருந்துட்டு பாட்டி மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இவங்க சொல்ல, தாத்தா இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், கம்னு இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு மேலே கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜெனியும் நம்ம செலியனும் போயிட்டு செலியன் சாக்லேட் கொடுக்க லவ் பண்ணும்போது இதெல்லாம் கொடுத்தா, இதுக்கப்புறம் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், மாலினியை சொல்லி நீ சொல்லாத, நீ கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்பல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.